சுவாதி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி ராம்குமாரின் தாயார் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஜூன் 24ஆம் தேதி மென்பொறியாளர் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் என்கிற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ராம்குமாரின் தாயார் புஷ்பம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் கொலை நடந்ததற்கு 10 நாட்களுக்கு முன் வேறு ஒருவர் சுவாதியுடன் தகராறு செய்ததையும், கைப்பற்றப்பட்ட அரிவாளில் ராம்குமாரின் கைவிரல் தடம் இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். சுவாதியுடன் பணியாற்றிய பெங்களூரை சேர்ந்த இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய விவரத்தை வெளியிடவில்லை என்றும் புஷ்பா குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் காவல்துறையை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். காவல்துறையினர் தாக்கல் செய்த பதில் மனுவில் விசாரணை முடியும் முன் சந்தேகங்களை எழுப்புவது வழக்கை பாதிக்கும் என்றும், வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் விசாரணை தாமதமாகும் என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து சுவாதி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரும் புஷ்பத்தின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.